வணக்கம். என் பேர் எஸ். ஏழுமலை. நான் ஒரு கடுமையாக பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளி. மேலும் நான் வணிகவியல் முதுகலை பட்டதாரி. 1990 என்னுடைய முதுகலை பட்டப்படிப்பை முடித்தேன். நான் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி வட்டம் வேளாங்கந்தாங்கல் கிராமத்தில் வசிக்கிறேன். எனது மனைவியும் மாற்றுத்திறனாளி. எங்களுடைய இந்த திருவண்ணாமலை மாவட்டத்தில் சுமார் 20,000க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் இருக்கிறார்கள். எல்லோரும் முக்கால்வாசி பேர் இதில் கிராமத்தை சார்ந்தவர்கள். கடைகோடியில் வாழ்கிறோம். அன்றாட உணவுக்கே கஷ்டப்படும் எத்தனையோ மாற்றுத்திறனாளிகள் இங்கே வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். இதுவரைக்கும் ஆண்ட திராவிட கட்சிகள் மாற்றுத்திறனாளிகளுக்கு முன்னுரிமை என்று சொன்னார்களே தவிர யாரும் இதுவரை எந்த பயன்பாட்டையும் எங்களுக்காக செய்துவதில்லை. காரணம், இந்த அரசும் கண்டுகொள்ளவில்லை, மற்றவர்களும் யாரும் எங்களை கண்டுகொள்ளவில்லை. ஆனால் மாற்றுத்திறனாளிகளுக்கு முன்னுரிமை என்று சொன்னார்கள். 700 பேரில் கிட்டத்தட்ட ஒரு 28-30 பேராவது எங்களுக்கு கிடைத்திருக்க வேண்டும். இதை கேட்டால் எந்த ஒரு நேர்காணலிலும் சரியான நேர்மையான இதுவே நடக்கவே இல்லை. சென்னையில் இருக்கிற மற்ற நகரங்களில் இருக்கிறவர்களுக்கு ஏதாவது ஒரு மாற்றுத்திறனாளி சங்கமோ யாரோ உதவி செய்கிறாங்க. ஆனால் எங்கள் கிராமத்தில் வீட்டை விட்டே போக முடியாது எத்தனையோ மாற்றுத்திறனாளிகள் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு யார் இது வரைக்கும் எதுவுமே பண்ணலை. ஒரு அரசு அலுவலகத்துக்கு போனால் கூட எங்களுக்கு சரியான பதில் கிடைக்காது. அப்பேருக்கு இது எங்களுக்காக உதவப்பட்ட நிதி எங்கு போனது, யார் கையில் போனது, என்ன செலவு செய்தார்கள் என்பதை இங்கு கேட்பதற்கு நாதியற்று கிடைக்கிற இந்த மாற்றுத்திறனாளி சமுதாயத்துக்கு தமிழக மக்கள் மாற்றுத்திறனாளி கழகம் நிறுவனர் தம்பி ராஜமணிகண்டன் என்பவர் எங்களுடைய பரிதாப நிலையை பார்த்து அவர் இந்த கழகத்தை தோற்றுவித்திருக்கிறார். திறனாளி மக்களாகிய நீங்கள், நான் உங்களை எல்லாம் வேண்டி கேட்டுக்கொள்வது என்னவென்றால், இந்த அமைப்பில் சேர்ந்து நமக்கான உரிமையை நாம் பெற்றுத் தருவதற்கு அவருடன் இணைந்து போராடுவோம் என்று கூறி என்னுடைய இந்த உரையை முடிக்கிறேன். மாற்றுத்திறனாளி மக்கள் அனைவரும் ஒன்றுபடுவோம். நம்ம வெற்றி பெறுவோம். நமக்குரிய உரிமையை கேட்டு பெறுவோம்.